ஒரு விண்டோஸ் சர்வரில் எப்படி ஐஏஎஸ் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த அதில் EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இதில் IIS வெப் சர்வர் உள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த சர்வர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நாம் என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சர்வராக மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். மொபைல் அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோன்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர். அந்த மாதிரி இந்த சர்வரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் IIS அப்படிங்கிற வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வராக இதை மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு சர்வர் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் லோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ அப்போது ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டிஃபால்ட்டாக வச்சுருங்க, எந்த கான்ஃபிகரேஷனும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சர்வர் ரோல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் மட்டும்தான் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க. இங்கே சர்வர் ரோல்ஸ் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா வெப் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ராக்கெட்டில் IISன்னு இருக்குது பாருங்கள். IIS அப்படின்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் நான் சேஞ்ச் பண்ணலை, டிஃபால்ட்டாக வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப் சர்வர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகி கான்ஃபிகர் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்கு சர்வரோட IP அட்ரஸ் எடுத்து இதில் ஒரு நியூ டேப்பில் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ நியூ டேப்பில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு IISஓட டிஃபால்ட் வெப்பேஜ் வரணும். அது இப்போ வரல. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா நம்ம சர்வரை கான்ஃபிகர் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஓகே, அதில் வெப்சைட்டுக்கான ஆக்சஸை நம்ம அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதை தான் நம்ம இப்போ அலோவ் பண்ண போகிறோம். அலோவ் பண்ணுறதுக்கு EC2 இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் அப்படின்னா 80 and 443 இந்த போர்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அதுக்கு இங்கே இன்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் RTP போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கோம், அதுவும் ஸ்பெசிஃபிக் IP அட்ரஸ்க்கு. ஸோ இந்த IP அட்ரஸ்க்கு RTP போர்ட் தான் ஆக்சஸ் ஆகும். இப்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது HTTP HTTPS. ஸோ அதுக்காக எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே ஆட் ரூல்ஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணி HTTP போர்ட்டை சூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் HTTPS போர்ட்டையும் சூஸ் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்கும் நீங்கள் கஸ்டம்க்கு பதில் எனிவேர் IPv4 கொடுத்துருங்க. ஸோ 000 அலோகேட் ஆகிரும். ஸோ 00ன்னு இருந்துச்சுன்னா எல்லா ஐபிக்கும் அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஐபியை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், IISஓட டிஃபால்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேஜுக்கு பதில் நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா சர்வருக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு IP அட்ரஸ் போட்டாலே லோட் ஆகும். ஸோ சர்வருக்குள்ளே எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து நான் இப்போ காமிக்கிறேன். நார்மலாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசியில் போய் C டிரைவ் உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே INETpubனு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே www rootனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சாரி, www root. இதில் IIS start அப்படின்னு ஒரு HTML பேஜ் இருக்குது பாருங்கள். இந்த பேஜ் தான் நமக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது எனக்கு இந்த பேஜுக்கு பதில் என்னோடய வெப்சைட் பேஜ்லாம் வரணும் அப்படின்னா இந்த பேஜெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே என்னோடய வெப்சைட் பேஜை அப்லோட் பண்ணிட்டேன்னா நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட்டு இங்கே ஏதாவது நான் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு IIS ஸ்டார்ட்னு இருக்குது,
இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறேன். ஓப்பன் வித் நோட்பேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே சிம்பிளாக h1 டேக் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், AJR இன்ஸ்டிடியூட்னு. இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்டுக்கான கோடு எல்லாமே HTML, CSS, Python, Java அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி வெப்சைட்டை டெவலப் பண்ணி தருவாங்க. டெவலப் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சர்வருக்குள்ளே அப்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெப்சைட்டை இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு IP அட்ரஸ் போட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்கமிங் கிளாஸில் Route 53 அப்படின்னு ஒரு சர்வீஸ் பார்ப்போம். அந்த சர்வீஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டொமைன் நேமை எப்படி IP அட்ரஸ்க்கு பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டொமைன் நேம் போட்டாலே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.